இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இருமொழி கொள்கையில் திமுக அரசு உறுதியாக இருந்தால் பிரதமரை சந்தித்து தங்கள் நிலையை விளக்கி கல்விக்கான நிதியை முதலமைச்சர் பெற வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்ப்போம். நாம் வேண்டாம் என்று சொல்றப்ப அதற்கு நிதியை வேணும், ஏன்னா அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா தானே அதுபடி தானே அந்த நிதி கொடுக்கணும்னு ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறப்ப அது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும், அதுக்கு நிதி, ஆனால் நிதியை நிறுத்தாதீங்கன்னா போய் முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களையும் ஏன் பிரதமரையும் சந்தித்து கேட்கிறப்ப தாய் உள்ளத்தோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நான் நம்புறேன். அதை செய்து விட்டுட்டு இதில் அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்தி இந்தியாவோட தேசிய மொழி, இந்தியா முழுமையும் ஒற்றுமை நூல்ல இந்தி மொழி இணைக்கும் மத்திய அமைச்சர் செகந்திர சிங் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து. ஏன்னா பெரும்பாலான எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்ல, ஏன் தமிழ்நாட்டிலே இப்ப இன்றைக்கு முதலமைச்சர் நடத்துற அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் நடத்துற பள்ளியா இருக்கட்டும், இது வேண்டாம் என்று சொல்கிறவர்கள், மூன்றாவது மொழி வேண்டாம் என்று சொல்றவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிச்சிருக்காங்க. நம்ம தான் ஏமாறுறோம். அதனால ஹிந்தி வேணும்னு விரும்புறவங்க ஹிந்தி படிக்கலாங்கிறது தான் தமிழ்நாட்டில் எல்லோரும் சொல்வது. நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறாங்க. நீங்க உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா, ஹிந்தியை நிறைய பேர் படிக்கிறாங்க. மத்திய அமைச்சர் சொல்வது இந்தியாவில் இப்ப தமிழ் ஒரு இணைப்பு மொழி வேணும், ஆங்கிலத்துக்கு மேல ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு மொழி வேணும்னு அவர் தேசிய மொழிகள் ஒன்று தானே ஹிந்தியும். அதனால அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. வேணான்னா நம்ம வேணாங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்பயுமே ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வேணான்னு நம்ம முடிவு எடுத்திருக்கிறப்ப அதுக்கு உரிய முறையில் மத்திய அரசாங்கத்தை அணுகணும், பிரைம் மினிஸ்டர் அணுகுனா நிதி கிடைக்குங்கிறதா என்னுடைய எண்ணம். அதை தான் முதலமைச்சர் செய்யணும். அது அபிஷியலா அதிக எம்எல்ஏ உள்ளவங்க, எதிர்கட்சியா இருக்கிறது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அதிமுகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் மன்றத்தில் அவங்க செயல்பாடு எப்படி இருக்குங்க பார்க்கிறப்ப அவங்க சரியான எதிர்கட்சியா, அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப செயல்பட்ட மாதிரி படுறாங்களா? ஏன்னா திமுகவுக்கு பயந்துட்டு பழனிசாமி அடக்கி வாசிக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக ரெட்டையில இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது நான் பலமுறை சொல்லிட்டு வர்றேன். அவர் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை அம்மாவுடைய கட்சியையும் ரெட்டையிலையும் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு சுயநலத்தில் செயல்படுறாருங்கிறது தான் உண்மை. மீண்டும் பிளவுபடவா? அது தெரியல எனக்கு, அதை பத்தி ஜோசியெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர் தான் சொல்லுங்க. சர்ச்சைக்குரிய வகையில பேசின மாவட்ட ஆட்சியரை மாத்திருக்காங்க. ஆனா அதே சமயம் தருமபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட பேசுகிறார். அவருக்கு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. எப்படி பாக்குறீங்க சார்? திமுகனால அப்படித்தானே இருக்கும். ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிறது தானே அவங்க. இன்னொன்னு அவங்க பேசுறது ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணா இருக்கும். கலெக்டரை மாத்திடலாம், மாவட்ட செயலாளரை மாற்ற முடியாத அளவுக்கு அவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. அவர் ஒரு திமுகவா அங்க டாப் டு பாட்டம் திமுகவினருடைய மனநிலையை வெளிப்படுத்துற மாதிரி அந்த கிருஷ்ணகிரியிலேயே அந்த மாவட்ட செயலர் பேசியிருக்காரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.